ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு சூப்பரான ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ நார்மலாக ஃபேண்டசி படம்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் அட்வென்ச்சரும் கலந்துருக்கிறதுனால பயங்கர சூப்பராக இருக்க போகுது. ஸோ அதனால சீக்கிரமாக ஒன்லைனர் பார்த்துடலாமா? என்னன்னா, ஒரு பணக்கார நாட்டோடைய இளவரசிக்கு பக்கத்து நாட்டு இளவரசன் கூட கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணம் நடக்க போகிற டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு சூனியக்காரி அந்த இளவரசியை கடத்தி மலை உச்சியில் இருக்கிற அவளுடைய ரகசிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா. அந்த இடம் எங்க இருக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. சோ ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்றதுக்காக கடத்திட்டாங்க. சோ இதனால நாடே கொந்தளிச்சு இளவரசியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அப்ப ராஜாவுடைய ரெண்டாவது பொண்ணு, அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். எப்போதுமே அவங்க காட்டுல தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அதனால அவளுடைய அக்காவை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக விலங்குகளுடைய உதவியோட அவளும் வேகமா அவளுடைய அக்காவான இளவரசியை தேட ஆரம்பிக்கிறா. சோ கடைசியில எப்படி அந்த சூனியக்காரி இடத்தை கண்டுபிடிச்சு அவளுடைய அக்காவை காப்பாத்தினாலா இல்லையா? சோ எதுக்கு அந்த சூனியக்காரி இந்த இளவரசியை கடத்தணும், அப்படி அவங்க இந்த இளவரசியை என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கதையை பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன தி விச் பிரின்சஸ். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ராஜ்யத்தை காமிக்கிறாங்க இல்லையா? சோ அந்த ராஜ்யம் செல்வ செழிப்பான ஒரு பணக்கார ராஜ்யம். இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை காமிக்கிறாங்களா? இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். என்னடா ஹீரோயின் சகதியில எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களே, ஒரு நார்மல் பொண்ணா இருப்பாங்களோன்ற மாதிரி நினைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து இந்த நாட்டு ராஜாவுடைய பொண்ணு, அதாவது இளவரசி. இருந்தாலுமே நம்ம ஹீரோயினுக்கு அரண்மனையில இருக்கிறத விட காட்டுக்குள்ள இருக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். காட்டுலயே விளையாடுறது, காட்டுல உள்ள அனிமல்ஸ் கிட்ட பழகுறது அப்படின்னு சொல்லி 24 மணி நேரமும் நம்ம ஹீரோயின் வந்து காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஓனை கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. கட் பண்ணா அரண்மனையில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு பாலடைஞ்ச இடத்துக்கு மேல காமிக்கிறாங்க. இது வந்து சூனியக்காரி 3 பேர் இருக்கிற இடம். அதுலயும் சூனியக்காரியோடைய தலைவி பாத்தீங்கன்னா ரொம்பவே வீக் ஆயிட்டாங்க போல. அவங்களுடைய ஸ்கின்னு, கண்ணு அப்படின்னு எதுவுமே சரியில்லை. கண்ணும் தெரியாது போல. பக்கத்துல இருந்த இவங்களுடைய தங்கச்சி சூனியக்காரிங்களும் இப்படியே போயிட்டு இருந்தா இவங்களுடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. சீக்கிரமா நம்ம அடுத்த கட்டமா ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல, இந்த தலைவி சூனியக்காரியும் அந்த இடத்துக்கு வந்து, நீங்க பேசுறது எனக்கு நல்லாவே கேக்குது, காது இன்னும் எனக்கு போகாம தான் இருக்குது, அதனால பார்த்து பேசுங்க. ஸோ எனக்கும் வயசாயிடுச்சு, என்னுடைய கண்ணும் தெரியல, என்னுடைய ஸ்கின்னும் போயிடுச்சு, அதனால புது உடம்பு எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் பண்றாங்க. அந்த இடத்த சுத்தி நிறைய மேப்ஸ் எல்லாம் வருது. அதாவது பக்கத்துல நிறைய ராஜ்யம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நாட்டோடைய மேப்லாம் வருது. ஸோ இந்த இடத்துல இருந்து எனக்கு தேவையான உடம்ப நான் எடுக்க போறேன், அதனால இந்த ராஜ்யத்தோடைய இளவரசியை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் ராஜ்யத்தோடைய மேப்பை தொட்டு சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ இதை பார்த்த 2 தங்கச்சி சூனியக்காரிகளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. நம்ம அக்காவுக்கு புது உடம்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூனியக்காரி என்ன பண்றான்னா, அப்படியே காகமா மாறி பறந்து அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறா. அதாவது ஹீரோயின் ராஜ்யத்துக்கு வந்து இளவரசியை தூக்குறதுக்காக. கட் பண்ணா அடுத்து சில அரண்மனையை தான் காமிக்கிறாங்க. யாரையோ வெல்கம் பண்றதுக்காக இந்த நாட்டு ராஜாவும் ராணியும் வெளியில வராங்க. ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் இளவரசி மாதிரிலாம் இல்லாம சாதாரண பொண்ணு மாதிரி தான் இருக்கிறா. அது மட்டும் இல்லாம ராஜாவும் ராணியும் யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு இளவரசன் வரான். இவன் யாருன்னா, இவன் பக்கத்து நாட்டு இளவரசன். எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறானா, பக்கத்து நாட்டு ராஜாவும் இந்த நாட்டு ராஜாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அதாவது அவங்களுடைய பையனை இந்த நாட்டு ராஜாவுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ அதனாலதான் இந்த இளவரசர் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இங்க ராஜா என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, உன்னுடைய அப்பாவும் நானும் ஒரு டீல் போட்டுக்கிட்டோம். அது மூலமா உனக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் கல்யாணம். ஸோ நீயும் உன்னுடைய அப்பாவை மாதிரி வீரனா இருப்பேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ராஜ்யமும் எங்களுடைய ராஜ்யமும் ஒன்று சேர்ந்துட்டேன்னா பணத்துலையும் சரி பவர்லையும் சரி நம்ம தான் இப்போவும் டாப்பு அப்படின்னு சொன்னதுமே இந்த இளவரசனை பார்த்தீங்கன்னா, சரிங்க நான் அவங்க பொண்ணை பார்க்கலாமா அப்படின்னதும், பார்க்கலாம் எங்களுடைய மறுபடி இப்போ உடனே எல்லாம் பார்க்க முடியாது, என்கேஜ்மெண்ட் நடக்கிற அன்னைக்கு தான் பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே உள்ள கூட்டிட்டு போறாங்க. ஸோ இந்த இளவரசர் இருக்கார் இல்லையா, இவர் தான் இந்த படத்தோடைய ஹீரோ. அப்படியே கட் பண்ணிட்டு அரண்மனைக்குள்ள ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க யாருன்னா, இவங்க தான் இந்த ராஜாவுடைய மூத்த பொண்ணு. நம்ம ஹீரோயின் வந்து 2வது பொண்ணு. ஆனா 2 பேருமே ட்வின்ஸ் தான். இப்படி இருக்க அக்காவை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் உள்ள வரவும் அந்த இளவரசியும் ஹீரோயினை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன காட்டுக்குள்ளே இருந்துட்டு திடீர்னு வந்திருக்கிற, உனக்கு என்ன பார்க்கலாம் தோணுமா, அடிக்கடி இந்த பக்கம் வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி என்ன நம்ம ஹீரோயின் கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் பதிலுக்கு, உனக்கு என்ன கல்யாணமாக போகுது, இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கிண்டல் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கும்போது கரெக்டா உள்ள ராஜா வந்துட்டாரு. ஸோ ராஜா பார்த்ததுமே 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. அப்புறமா ராஜா உள்ள வந்து, இந்த முதல் பொண்ணு வரைஞ்ச அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு சூப்பரா வரைஞ்சிருக்கிறேன், அது மட்டும் இல்லாம உனக்கு இன்னைக்கு நைட் என்கேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கான கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டையும் கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பும்போது ஹீரோயினையும் பார்த்துட்டு, உன்னுடைய அக்காவுக்கு கல்யாணமாக போகுது, ஒழுங்கா நடந்துப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஹீரோயின் வந்து காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் பொண்ணு தான் இளவரசி மாதிரி ரொம்பவே பொறுப்பா நடந்துக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பொண்ணை தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கட் பண்ணா அடுத்த சீன்ல அரண்மனையில ராணி வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி அந்த சூனியக்காரி காகம் இருக்குல்ல, அது அப்படியே சூனியக்காரியா மாறி
மாதிரி வந்து நிக்குது. ஸோ இவங்களை பார்த்ததுமே ராணி வந்து ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. உடனே ஸ்டாப் பண்ணி எங்கே போகிற, நமக்குள்ளே போட்ட டீலிங்க நீ மறந்துட்டியா என்ன அப்படின்னதுமே ராணி வந்து அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நான் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஸோ இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு டீலிங் போட்டிருக்காங்க போல. அந்த சூனியக்காரியும் இங்கே பாரு, நம்ம போட்ட டீல் படி 2வது பிறக்கிற குழந்தை தான் உனக்கு, மொதல் குழந்தை எங்களுக்கு, ஸோ அவளை நீ எங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் இல்லை அவளுக்கு கல்யாணமாக போகுது, எந்த ஒரு அம்மா தான் இந்த மாதிரி அவங்களுடைய குழந்தைய கொடுப்பாங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே இந்த காக்கா சோனியக்காரியும் நீ இதுக்கு ரொம்பவே வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காக்காவை மாதிரி பறந்து போயிட்டா. இங்க நம்ம ஹீரோனுக்கு ஏதோ தப்பா தோணி இருக்கும். உடனே வேகமா வந்து அம்மாவை பாக்குறதுக்குள்ளேயே அங்க இந்த காக்காவுடைய ரெக்கர் இருக்கு இல்லையா, அந்த ஃபெதர் தான் அப்படியே கீழே பறந்துட்டு இருக்கும். ஸோ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து அம்மா என்னாச்சு, இங்க ஏதாவது வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அம்மாவும் சமாளிச்சுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கீழே கிடக்கிற இந்த காக்காவுடைய இறகெல்லாம் பாக்குறா. பார்த்துட்டு அவளுக்கு ஏதோ ஒன்று சந்தேகமாகுது. ஸோ கட் பண்ண அந்த காக்கா சூனியக்காரி வேகமா அக்கா சூனியக்காரி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. அங்க வந்துட்டு அக்கா நம்ம நினைச்ச மாதிரி ராணி அவளுடைய பொண்ணை தர மறுத்துட்டா, ஸோ நம்ம அடுத்த கட்ட பிளானை ஆரம்பிச்சிட வேண்டியது தான் அப்படின்னதுமே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே இந்த அக்கா சூனியக்காரி என்ன பண்றான்னா, அங்க ஒரு மேப் இருக்கும் இல்லையா, அதான் இந்த நாட்டோடைய மேப், அதுல ஏதோ ஒரு பக்கத்துல ஸ்பெல்ல போட ஆரம்பிக்கிறேன். அப்படி போட்டதுமே அந்த இடம் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அதாவது இங்க எரிய அந்த ராஜ்யத்திலையும் எரியும் போல. கட் பண்ணா இப்ப நைட் ஆகுது. ஸோ இன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுன்றதுக்காக அவளுக்கு பிடிக்காத அதுவும் கம்ஃபர்டபுளா இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ள வராங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு மரியாதை செலுத்துறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினும் ஒரு இளவரசி தானே. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்களெல்லாம் கண்டுக்கல. அவ பாட்டுக்கு சாப்பாடு எடுக்கிறா, சேரெல்லாம் அப்படியே திருப்பி அந்த இடத்துல அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு ராணியை காமிச்சா அவங்க மனசு ஃபுல்லா பயமா தான் இருக்குது. எங்க அந்த சூனியக்காரி வந்து நம்ம பொண்ணை தூக்கிட்டு போயிருவாளோ அப்படின்னு பயந்து அங்க இருந்த வீரர்கள் கிட்ட எல்லாம் உசாரா இருங்க, யாரையுமே உள்ள விட்டுறாதீங்க, சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தா பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள வரான். ஸோ இவனுக்கு மனசு ஃபுல்லா ஒரே சந்தோஷம், இன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பார்க்க போறோம்டா அப்படின்னு உள்ள வந்தா அங்க நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஸோ ஹீரோயினை ஒரு வேலைக்கார பொண்ணு நினைச்சிட்டான் போல. ஸோ பக்கத்துல இருந்த ஒரு சோல்ஜர் கிட்ட யார் அந்த வேலைக்கார பொண்ணு, பாக்குறதுக்கு ரொம்பவே திமிரா நடந்துக்கிற அப்படின்னதும் சாரி இளவரசி, நீங்க நினைக்கிறது தப்பு, அவங்க இந்த நாட்டோடைய இளவரசி அப்படின்னு சொன்னதுமே இவன் ஷாக் ஆயிட்டான். இனிது இந்த நாட்டோடைய இளவரசியா, அப்படின்னா இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வந்து ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க. ஆனா ஹீரோயின் தான் யாரையுமே பெருசா கண்டுக்க மாட்டாங்கல்ல. இவனையும் பார்த்துட்டு ஓ நீ தான் இளவரசனா, ஆனா உண்மையை சொல்லட்டுமா எனக்குலாம் உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போறாங்க. டக்குன்னு ஒரு சவுண்டு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி. யாருன்னு பார்த்தா ராஜா தான் வந்திருக்கிறாரு. ஹீரோ கிட்ட வந்து நீங்க எதுவும் வருத்தப்பட வேணாம், இவன் என்னுடைய 2வது பொண்ணு தான், உங்களுக்கும் என்னுடைய முதல் பொண்ணுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து இந்த பொண்ணு இப்படிதான், ஃபர்ஸ்ட் பொண்ணு ஃப்ளூட் வாசிக்கிற டைம்ல இவா வந்து இந்த ட்ரம்ஸை வந்து டம்மு டம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சான். அடுத்தது ஃபர்ஸ்ட் பொண்ணு ரொம்பவே கியூட்டான குதிரை மேல ரைட் பண்ணும்போது இந்த 2வது பொண்ணு ரொம்பவே அரகண்டா ஒரு ஆடு மேல போக ஆரம்பிச்சான். ஸோ நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க குதிரை மேல போனா அந்த கியூட்டான இளவரசியை தான் கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இளவரசி அந்த இடத்துக்கு வராங்க. அதான் ஹீரோயினுடைய அக்கா, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கிறா. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவே மெய்மறந்து போயிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பாக்குறான் இல்லையா, அப்படியே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சில சடங்குலாம் நடக்குது. அது மூலமா 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் நடக்குது. ஸோ கட் பண்ணா அடுத்தது எல்லா பார்ட்டியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோட்டைக்கு மேல நம்ம அக்கா காரி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே நம்ம ஹீரோ வரான். ஸோ பேசலான்னு வரும்போது ஆனா அந்த அக்கா காரி என்ன சொல்றானா, நம்மலாம் ஃபர்ஸ்ட் பார்ன் இல்லையா, அதனால தான் நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணாம கடமைகளை சம்டைம்ஸ் செய்ய வேண்டியதா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் எமோஷனலா பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, என்னுடைய கடமையே லைஃப் லாங் உங்களை வச்சு பாதுகாக்கிறது தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்க தூங்குவாங்கன்னா, அவளுக்கு இந்த ரூம்ல தூங்குறதுலாம் செட் ஆகாது, அதுக்கு பதிலாக ஒரு குகை மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி தான் தூங்குவாங்க. இந்த அரண்மனையில படிக்கு கீழே ஒரு குகை மாதிரி செட் பண்ணி அந்த இடத்துல தான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கையில அந்த ஃபெதர் இருக்கு இல்லையா, அந்த காக்காவுடைய இறகு இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி வச்சுட்டே தூங்கிட்டு இருக்க. அவளுக்கு திடீர்னு ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த காக்கா இந்த அரண்மனைக்கு அக்கா கரையை தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்குது. ஸோ அங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பாதுகாப்புக்காக இருப்பாங்க. அவங்களெல்லாம் மயக்கமாக்கிட்டு அக்கா காரி இருக்கிற ரூம்க்கு வருது. வந்து ஏதோ மேஜிக்கல் ஸ்பெல் எல்லாம் போட ஆரம்பிக்க அந்த அக்கா காரி அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அக்கா காரியை கடத்த போகுது. இந்த சைடு நம்ம ஹீரோயின் டக்குன்னு கண் முழிச்சிடுறாங்க. அவளுக்கு ஏதோ ஒன்று தப்பா படுது. வேக வேகமா அக்கா காரியை பாக்குறதுக்காக உள்ள வரா. ஆனா அதுக்குள்ள சூனியக்காரி அக்கா காரியை காக்கா மூலமா கடத்தி அந்த அரண்மனையில இருந்து கடத்தி தூக்கிட்டு போறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாம டக்குன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த காக்கா சூனியக்காரி இருக்கிறா. ஸோ ஹீரோயினும் அட்டாக் பண்ணலான்ற மாதிரி பிடிக்கவும் ஹீரோயினால அதுல இருந்து தப்பிக்க முடியல. இந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு நிறைய விசுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. என்னன்னா இந்த சூனியக்காரி இவளுடைய அம்மா கிட்ட பேசினது, அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் நடந்தது அப்படின்னு எல்லாமே வந்துட்டு போக இந்த சூனியக்காரியாலையுமே நம்ம ஹீரோயினை கடத்த முடியல. உடனே ஹீரோயினை போட்டுட்டு அங்க இருந்து சோல்ஜர்ஸ் வர்றதுக்குள்ளே தப்பிச்சு ஓடிட்டா. ஸோ இங்க ராஜா சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தா அக்கா காரியை காணும். அவளை அந்த சூனியக்காரி கடத்திட்டாங்க இல்லையா,
இல்லையா, ஹீரோயின் மட்டும் மயக்கத்துல இருப்பாங்க. ஸோ கட் பண்ண அடுத்த சீன்ல அக்காக்காரியை அந்த சூனியக்காரிங்களுடைய இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நம்ம அக்காக்காரிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இடம் இது, யாரு நீங்க அப்படின்னு பயப்படவும், ஆனா அந்த சூனியக்காரி இருப்பாள்ல, தலைவர் சூனியக்காரி, அவ முன்னாடி வந்துட்டு இவளுடைய ஸ்கின் எல்லாம் பார்த்துட்டு நீ ரொம்பவே இளமையா இருக்கிற, எனக்கு இதுதான் தேவைப்படுது, இன்னும் கொஞ்ச நாள்ல சந்திர கிரகணம் வரப்போகுது, அந்த டைம்ல இந்த பூமியே இருளாகும், அப்போ உன்னுடைய உடம்ப நான் எடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு சீல்டு மாதிரி ஆக்டிவேட் பண்ணி விட்றா. இந்த அக்காக்காரி தப்பிச்சு போக கூடாதுன்றதுக்காக. இப்ப அரண்மனையில தான் காமிக்கிறாங்க, எல்லாருமே குழப்பத்தோட இருக்கிறாங்க. யாரு கடத்திட்டு போனா எங்க போனாங்கன்றது ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோயினை தான் சுத்தி இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் எழுப்புனா தான் எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினும் டக்குன்னு கண் முழிச்சிட்டாங்க. கண் முழிச்சு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. காக்கா மனுஷி ஒருத்தி வந்தா, நிறைய ஸ்பெல் எல்லாம் போட்டு அக்காவை கடத்திட்டு போயிட்டான், அது போக நான் நிறைய விசுவல்ஸும் பார்த்தேன், ஆனா அவளை எங்க கடத்திட்டு போனாங்கன்னு தெரியல அப்படின்னதுமே அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றேன், இதெல்லாம் ஒரு சூனியக்காரிங்களுடைய வேலை, ஆனா அவங்க எதுக்கு இளவரசியை கடத்தணுமே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சைட்ல இருந்த சோல்ஜர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய நாடே பத்தி எரியுது, ஸோ இந்த சூனியக்காரி ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் வந்திருக்காங்க, ஆனா அவங்க எங்க இருப்பாங்க, எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நான் அன்னைக்கு அம்மாவை மீட் பண்ணும்போது அவங்க பக்கத்துல தான் அந்த காக்காவுடைய ஃபெதர் இருந்துச்சு, அப்ப கண்டிப்பா அம்மாவுக்கு இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னதும் அப்பா பயங்கரமா ஹீரோயின் மேல கோவப்பட்டுறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ராணி மேலே சந்தேகப்படுவ, அது உன்னுடைய அம்மா அப்படின்னு கோவத்துல கத்த ஆரம்பிக்க, ஆனா ராணி முன்னாடி வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க, அவ மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, என் மேல தான் தப்புன்ற மாதிரி இப்பதான் இவங்க போட்ட டீல் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 18 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து பிரெக்னென்ட் ஆகாம இருந்திருப்பாங்க. ஸோ ராணியா இருந்தா பிரெக்னென்ட் ஆகாம இருந்தா இன்னொரு கல்யாணம் ராஜா பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால ராணி என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு வாரிசு வேணுன்றதுக்காக சூனியக்காரிங்களை மீட் பண்ணி ஒரு டீல் போட்டு இருந்திருக்காங்க. அந்த சூனியக்காரி என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்வின்ஸ் பிறப்பாங்க, அந்த ட்வின்ஸ்ல குழந்தைய நாங்க எடுத்துப்போம், ரெண்டாவது குழந்தைய நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த டைம்ல ராணிக்கு குழந்தை கிடைச்சா மட்டும் போதுன்ற மாதிரி நினைச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த டீல் அவங்களுக்கு ஃபேரா பட்டிருந்திருக்கும். அதனாலேயே சூனியக்காரி கிட்ட டீல் போட்டிருந்திருப்பாங்க. அதனால தான் இப்போ வந்து என்னுடைய பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டே சொல்லிட்டு இருக்க. ராஜாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இருந்தாலும் எப்படியாவது அவருடைய பொண்ணை கண்டுபிடிக்கணும்ல, ஸோ சீக்கிரமா படையை ரெடி பண்ணுங்க, இந்த கிங்டம்ல இருக்கிற மூளை முடுக்கு எல்லாத்துலயுமே தேடுங்க அப்படின்னு சொன்னதும், ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நானும் அக்காவை கண்டுபிடிக்கிறேன், அந்த ஃபெதரை வச்சு அந்த காக்கா எங்க போயிருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கலாம், ஏன்னா அந்த சூனியக்காரி எப்பெல்லாம் காக்காவை மாறினாலோ அப்பெல்லாம் அவளுடைய ஃபெதர் வந்து கீழே விழுந்திருக்குது, எங்கெல்லாம் பறந்து போனாலும் அந்த இடத்துல கீழே விழுந்திருக்கும், ஸோ நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னதும் ராஜா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இப்பவுமே நம்ம ஹீரோயினை அசிங்கம் தான் படுத்துறாரு. இங்க பாரு, உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, போய் காட்டுக்குள்ள போய் சுத்து, பண்ணி கூட போய் சுத்து, அங்க இருக்கிற எல்லா அனிமல்ஸ் கூடயும் சேர்ந்து அது கூடயே கடை, எதுக்கு இந்த சைட்லாம் வர அப்படின்னு கத்திட்டு கிளம்புனதுமே ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே அவளும் இப்போ திரும்ப பேச ஆரம்பிக்கிறான், சின்ன வயசுல இருந்து நீங்க எப்போதுமே எனக்கு ஃபேவரா நடந்துகிட்டது கிடையாது அப்படின்னு சொன்னதுமே, ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து கிளம்பிரு, என் கண்ணிலேயே முழிக்காத, உன்னுடைய அக்காவை தூக்கிட்டு போறதுக்கு பதிலாக உன்னை தூக்கிட்டு போயிருந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே அங்கிருந்து ஓடி போயிட்டான். ஸோ ராஜாவும் கோவத்துல தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ கட் பண்ணா ஹீரோயினை காமிச்சா அவ ரூமுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த ஃபெதரை எடுத்துட்டு வேகமா வெளியில கிளம்புறான். போகும்போதே நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்றான். நீ ஏதோ ஃபெதரை பத்தி பேசினல அப்படின்னா உன்கிட்ட ஏதோ ஒரு பக்காவான பிளான் இருக்குது போல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த ஃபெதரையும் பிடிங்கிட்டு, ஓ இதுதான் அதுவா, ஸோ இதுக்கு மேல நீ எதுவும் கவலைப்படாத, நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன், ஸோ நான் அவளை தேடணும், நீ ஒரு சாதாரண பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு சிரமம், நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன் சரியா அப்படின்னு அவனுடைய குதிரையில ஏறி அங்க இருந்து அப்படியே கிளம்புறான். ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னொரு ஃபெதர் இருக்குது போல, அதை எடுத்துட்டு நேரா காட்டுக்குள்ள ஓடுறாங்க. எங்கெல்லாம் ஃபெதர் கிடக்குதோ அதெல்லாம் தேடி பார்த்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஓனாய் ஃப்ரெண்டு தான் வருது. ஸோ ஓனாயை பார்த்ததுமே, வந்துட்டியா, என்னுடைய அக்காவை கடத்திட்டு போயிட்டாங்க, ஸோ நம்ம தான் அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவன் கிட்ட இருக்கிற அந்த ஃபெதரை அந்த ஓனாய் கிட்ட காமிக்க, அதுவும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு எங்கேயோ போக ஆரம்பிக்குது. ஸோ இவளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போக ஆரம்பிக்கிறா. இப்போ கட் பண்ணிட்டு அந்த சூனியக்காரிங்க இருக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. நம்ம அக்காக்காரி அப்படியே மெல்ல கண்மொழிக்கிறா. பார்த்தா இந்த இடமே ரொம்ப விசித்திரமா இருக்கு இல்லையா. ஸோ எந்திரிச்சு எப்படியாவது தப்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு 2 பட்டர்ஃப்ளை வந்து பறந்து போகும். உடனே அதை ஃபாலோ பண்ணி போலான்னு பார்த்தா அந்த பட்டர்ஃப்ளை போன தூரத்திலே அப்படியே எரிஞ்சு போயிடுது. என்னன்னா இதை சுத்தி ஒரு சீல்டு மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த தலைவி சூனியக்காரி. இவளால இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தான் அந்த அக்காக்காரி எந்திரிச்சு அந்த இடத்த சுத்தி பாக்குறா. பார்த்தா அந்த மேப்லாம் இருக்குது, மந்திர மேப். இங்க எரிச்சா அந்த கிங்டம் எரியும் இல்லையா. ஸோ அந்த மேப்ல நிறைய இடத்துல ஓட்ட இருக்கிறதையும் பாக்குறான். ஸோ அப்பதான் அங்க இருக்கிற இன்னொரு சூனியக்காரி என்ன சொல்றேன்னா, உங்க அம்மா எங்க கிட்ட ஒரு டீல் போட்டிருந்தாங்க, அந்த டீலை வந்து அவ பிரேக் பண்ணிட்டா, அதனால தான் நாங்க உங்க ராஜ்யத்தையே அழிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ 3 நைட் வரப்போகுது இல்ல, அந்த டைம்ல உன்னுடைய பாடியை நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ பாத்தீங்கன்னா அந்த ஓனாய் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த ஓனாய் தானே மோப்ப சக்தி மூலமா அந்த சூனியக்காரி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்குது. அந்த டைம்ல திடீர்னு இவளுடைய கை பாத்தீங்கன்னா க்ளோ ஆக ஆரம்பிக்குது. என்னன்னா இவளுக்குள்ளேயும் நிறைய பவர் வர ஆரம்பிக்குது. ஸோ அது ஏன் என்னன்றது தெரியல. ஸோ சீக்கிரமா அந்த சூனியக்காரிங்களை கண்டுபிடிக்கணும்
கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி இவளும் வேகமா போக ஆரம்பிக்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு ஒளிஞ்சிருந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் இருக்கிறான். அவனும் அந்த ஃபெதரை வச்சு தானே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ போற வழியெல்லாம் எங்கெல்லாம் ஃபெதர் கிடக்குதோ அதெல்லாம் அளவு கூட கரெக்டா இருக்கான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அந்த டைம்ல அவனுக்கும் யாரோ பக்கத்துல அந்த மாதிரி சவுண்டு கேட்டுருது. ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோயின் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டாங்க. உடனே இவன் ஒரு கத்தியை தூக்கி எறிகிறான். கரெக்டா அது மரத்துல சொருகிறது. இங்க பாருங்க, யார் அங்க இருக்கீங்கன்னு தெரியாது, என்கிட்ட இந்த மாதிரி நிறைய கத்தி இருக்குது, வெளியில வந்துருங்க அப்படின்னு விரட்டினதுமே நம்ம ஹீரோயின் வெளியில வந்துடுறாங்க. நான் தான் வந்திருக்கிறேன்ற மாதிரி சொல்ல, ஓ நீ தானா, நானும் வேற யாரோ நினைச்சிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஓனாயம் வந்துடும். ஸோ ஓனாயை பார்த்ததுமே இவன் பயந்து ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக, நீ பயப்படாத நான் இதை பார்த்துக்கிறேன் அந்த ஓனாயை அப்படின்னதுமே நம்ம ஹீரோயினை அந்த ஓனாய் வந்து தடவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது என்னுடைய ஃப்ரெண்டு தான்ற மாதிரி, ஓ நீ காட்டுவாசி தானே, அதை ஓனாயெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சிருக்கியோ அப்படின்னதும், இதுதான் என்ன அந்த சூனியக்காரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போக போகுதுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோ சாக்காகிறான். அப்படியா, அப்படின்னா நானும் பின்னாடியே வரேன், என்னால் ஃபெதர் வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியலப்பா, சில இது பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் இப்போ பழி வாங்குறாங்க. அப்படியா, நீ ஒரு சாதாரண பையன் தானே, உனக்கு என்ன தெரியும், நீ வீட்டில் இரு, நான் பார்த்துக்கிறேன், நான் என்னுடைய அக்காவை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னதும் ஹீரோக்கு பல்ப் ஆயிடுது. சரி ஓகே மன்னிச்சிரு, சாரி கேட்குறேன், என்ன பண்ணுறது, நான் அவன் கூட வரேன், உனக்காவது ஹெல்ப்பாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா ஒரு இடத்துக்கு வந்து எட்டி பார்த்தா அந்த இடத்துல ஒரு குதிரை வண்டி நிற்கும். ஸோ அந்த குதிரை வண்டியை மட்டும் நம்ம எப்படியாவது எடுத்துட்டோம்னா சூனியக்காரி இருக்கிற இடத்துக்கு சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ என்ன சொல்றான்னா, கண்டிப்பா அது ஏதோ ஒரு குடிக்காரன் தாங்க, குடிச்சிட்டு அங்கே தூங்கிட்டு இருக்கணும், ஸோ நம்ம ஏதாவது பிளான் போட்டு அந்த வண்டியை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் டேரக்டா களத்தில் இறங்குறாங்க. அந்த வண்டிக்காரன் மேலே தண்ணி ஊற்றி எழுப்பி விட அவன் டென்ஷன் ஆகிட்டு, யாரா அவன், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேலே தண்ணி ஊற்றுவீங்க அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் நிற்பாங்களாம். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய இடத்துக்கு வந்து என்ன எழுப்பி விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரைக்காரன் ஒரு சின்ன எலி வச்சிருப்பான். அந்த எலியை நம்ம ஹீரோடைய உடம்புக்குள்ள அனுப்பிச்சு விட்டுறான். ஸோ அந்த எலியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போய் உள்ள போய் கடிக்குது. கடைசியில் நம்ம ஹீரோ எப்படியா அந்த எலியை வெளியில் எடுத்துடுறான். இதுதான் உங்களுக்கு தண்டனை, ஒழுங்கா அந்த எலியை கொடு, அது என்னுடைய ஆண்ட் தான், அவங்க மந்திரிக்கப்பட்டு இப்படியே எலியா மாறிட்டாங்க, சரி எதுக்கு என்ன எழுப்பி போட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு உங்க வண்டி வேணும், நாங்கள் அவசரமா ஒரு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் இவங்க தான் இளவரசி, இந்த நாட்டோட இளவரசின்னு சொன்னதுமே இந்த டிரைவர் வந்து சிரிச்சிடுறான். ஓ இளவரசியா, அப்படின்னா மரியாதை செலுத்துறேன்ற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு, உன்னெல்லாம் பார்க்கறதுக்கு இளவரசி மாதிரியே தெரியுது, என்ன என்கிட்ட வந்து ஏமாத்த நினைக்கிறீங்களா அப்படின்னு அவன் கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடுது. சரி ஓகே, இதை எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய ஸ்வாட் எடுத்து சொருவலான்ற மாதிரி போறாங்க. ஒழுங்கு மரியாதையா எங்களுக்கு அந்த வண்டியை கொடுத்துரு அப்படின்னு சொல்ல அவன் பயந்து போய்ட்றான். என்னடா டக்குன்னு ஸ்வாட் எடுக்கிறாங்களேன்ற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோ ஒரு தங்க காயின் எடுத்து இப்போ ஓகேவா அப்படின்னு சொன்னதுமே அவன் வாயாலே அதை கவி பிடிச்சி, இதை முதலே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சமாதானம் ஆயிட்டான். இப்போ அடுத்த சில ரெண்டு பேரையுமே இவனே அந்த குதிரை வண்டியில கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். ஸோ போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட, சரி உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னதும், அதுவா அந்த இளவரசியோடைய அக்காவை கடத்திட்டாங்க சூனியக்காரிங்க, அதனால அவங்கள தேடி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னதும், ஓ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, சரி ஓகே நீ ஏன் அவங்க கூட வர, உன்னை பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்குது அப்படின்னதும், நான் தான் அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னா நீ ஒரு இளவரசனா அப்படின்னு கேட்குறான். ஆமா என்னை பார்க்க அப்படி தெரியலன்ற மாதிரி சொல்ல, இவன் வந்து இப்போவுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இவனால நம்பவே முடியல. என்னடா ஆளுக்கு ஆளுக்கு போய் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, சரி ஓகே காசு கொடுத்துருக்க, இருந்தாலும் உன்னை கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா நானும் ஒரு சூனியக்கார வேட்டைக்காரன் தான் அப்படின்னு இவனும் அவனுக்கு அவனே கிண்டல் அடிச்சுட்டு நேராக போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த காடே பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. இது எல்லாமே அந்த சூனியக்காரங்க பண்ற வேலை தானே. ஸோ கட் பண்ணா இப்போ அரண்மனையில காமிச்சா ராஜா வந்து ரொம்பவே சோகமா இருக்கிறாரு. அக்காக்காரி வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு ராணி வந்து என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நான் சொல்லாம விட்டதுக்கு, ஸோ நீங்க என்ன ரொம்பவே வெறுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல, ஆனா ராஜா கண்ணில் கண்ணீரோட, அப்படிலாம் இல்லை, ஆனா உண்மையை சொல்ல போனா நானும் உன்கிட்ட ஒன்று மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது நீ பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது உனக்கு குழந்தை பிறந்துச்சுல்ல, அப்படி பிறந்ததுமே நீ மயக்கமாகிட்ட, நானும் உன்னை வந்து பார்த்து நீ இறந்துட்டியோன்னு நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேன். ஆனா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் கண் முழிச்சு உனக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சு. ஸோ அப்பதான் நீ உயிரோட இருக்கிறத பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாவது குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதனாலேயே நான் இந்த குழந்தைய இளவரசி ஆக்கணும்னு முடிவு பண்ணேன், இந்த நாட்டோடைய ராணி ஆக்கணும்னு முடிவு பண்ணேன். அதனாலேயே ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைய நான் ரெண்டாவது பிறந்த குழந்தைய மாத்திட்டேன். ஏன்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே நீ மயக்கமாகிட்ட, அதனால தான் நான் ரெண்டாவது குழந்தைய ராணியா மாத்தணும்னு சொல்லிட்டு குழந்தையே மாத்தி வச்சுட்டேன்ற மாதிரி பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் மூத்த பொண்ணு. அந்த சூனியக்காரிங்க கணக்குப்படி பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய உடம்பு தான் எடுத்துக்கணும். ஆனா இப்ப அக்காக்காரியை கடத்திட்டு போயிருக்காங்க இல்லையா, உண்மையை சொல்ல போனா அது தங்கச்சிக்காரி தான். ஸோ நம்ம அக்காக்காரினே கூப்பிடலாம். ஸோ நம்ம ஹீரோயின் தான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவள்ன்றதுனால அவளுக்குள்ள சில பவர்ஸ் எல்லாம் இப்ப வந்திருக்குது போல. ஸோ கட் பண்ணா அந்த சூனியக்காரிங்களோட இடத்த காமிக்கிறாங்க. அங்க அந்த தலைவி சூனியக்காரி என்ன பண்றான்னா, நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வந்து நம்ம அக்காக்காரி கொடுக்குறா. இங்க பாரு இதெல்லாம் சாப்பிடு, நீ சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருந்தா
இருந்தால் தான் இந்த ரிச்சுவலை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்தா இன்னொரு 2 சூனியக்காரி இருப்பாங்கல்ல, காக்கா சூனியக்காரி அந்த தங்கச்சி சூனியக்காரி. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எனக்கு ஏதோ தப்பா படுது, நான் இவளுடைய தங்கச்சி பொண்ணான ஹீரோயினை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவளை கட்டுப்படுத்தவே முடியல, அவளுடைய உடம்புக்குள்ள ஏதோ ஒரு எனர்ஜி இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். நியாயப்படி பார்த்தா நம்ம கணக்குப்படி பார்த்தா நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்களுக்குள்ள தான் அந்த பவர் இருக்கணும். அப்படின்னா நம்ம இப்போ தூக்கிட்டு வந்திருக்கிறது அக்காக்காரி கிடையாது, உண்மையான மூத்த பொண்ணு ஹீரோயின் தான் நினைக்கிறேன் அப்படின்னதுமே உடனே அந்த தங்கச்சி சூனியக்காரி என்ன ஐடியா கொடுக்குறானா, இங்க பாரு, இந்த தலைவி சூனியக்காரி மட்டும் இந்த அக்காக்காரியோடைய உடம்ப மாற்ற முடியலன்னா நம்மளுடைய உடம்பும் போயிடும். ஸோ இதுதான் விதி. அதனால நீ என்ன பண்றனா, எப்படியாவது ஹீரோயினையும் கடத்திட்டு வா, அவளை தூக்கிட்டு வந்தா தான் நமக்கு ஏதாவது பண்ண முடியும்ன்ற மாதிரி இந்த காக்கா சூனியக்காரியை அனுப்பி விட்றா. ஸோ கட் பண்ண இந்த சைடு நம்ம கேங்க காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தாங்கல்ல, அப்போ ஒரு இடத்துல சின்ன புயல் மாதிரி அடிச்சிட்டு இருக்குது. அப்போ அந்த வண்டிக்காரன் என்ன சொல்றானா, இதுக்கு மேலே போக முடியாது, ஸோ அந்த மலைக்கு சைடில் ஒரு பார் இருக்கும், அந்த இடத்துக்கு நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ முன்னாடி ஏதாவது இருக்கான்னு தேட போறான். அப்போ திடீர்னு ஒரு லைட்னிங் அடிக்குது. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோயின் வேகமா எப்படியோ ஹீரோவை தள்ளி விட்டு காப்பாத்துறான். அதுவும் ஹீரோ மேலேயே விழுந்துட 2 பேரும் அப்படியே மாத்தி பாத்துக்கிறாங்க. ஸோ இது மூலமா இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏற்படுற மாதிரி தெரியுது. ஸோ இதை பார்த்தா அந்த வண்டிக்காரன், அடியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிட்டு அந்த பாருக்கு வரான். ஸோ இவ்வளவு நேரம் பணியில இருந்து வந்ததுமே இங்க ரொம்பவே இதமா இருக்குது. இந்த வண்டிக்காரனும் சந்தோஷமா 2 பீரை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இப்போ பயங்கர மரியாதை கொடுக்குறான். ஏன்னா ஹீரோயினால தானே இப்போ உயிர் பழச்சான். ஸோ ஹீரோயினை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறான். உன்னை நான் சாதாரணமா எடை போட்டேன், ஆனா நீ ரொம்பவே சூப்பர் தெரியுமா, உனக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குது அப்படியே பேசிக்கிட்டே 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ பேசுறது மூலமாவே தெரியுது அவனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்குன்றது. அது போக ஹீரோயினை உசுப்பேத்தி டான்ஸ் ஆடவான்ற மாதிரி கூப்பிட ஹீரோயின் வந்து வரலன்றாங்க. ஓ உனக்கு டான்ஸ் ஆட தெரியாதா, ஒருவேளை என்னை பார்த்து நீ பயப்படுறியா அப்படின்னு ஐசா உசுப்பேத்தி கேட்கறான். இப்படி சொன்னா யார் தான் ஆடாம இருப்பான். ஸோ நம்ம ஹீரோயினை எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி 2 பேரும் சந்தோஷமா உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருக்க, சுத்தி இருக்கிற பார் மெம்பர்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு அந்த இடமே அமைதியாகிற மாதிரி காக்கா சூனியக்காரி வரா. ஸோ சூனியக்காரியை பார்த்து எல்லாருமே ஷாக்காகிறாங்க. அவளும் அவளுடைய பவரை யூஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு உன்னை நான் விட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ சுத்தி இருக்கிற எல்லாருமே ஐயோ சூனியக்காரின்ற மாதிரி பயப்படுறாங்க. அவங்களாலையுமே எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோவும் ஏதாவது பண்ணலாம் ட்ரை பண்றான், ஆனா அவனாலையுமே முடியல. அப்போ ஹீரோயினுக்கு நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் வந்து போகுது. என்னன்னா அந்த சூனியக்காரிங்க பேசினது, அது போக இவங்க கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு எல்லாமே கண்ணுக்குள்ள வந்து போக டக்குன்னு இவளுடைய பவர் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அந்த சூனியக்காரியோடைய கையை பிடிக்க அவளே சாக்காகிறா. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பிளான் எல்லாமே இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சு போகுது. இந்த சந்திர கிரகணம் அப்போதான் நம்மளுடைய அக்காவுடைய உடம்ப சூனியக்காரி தலைவி எடுத்துக்க போறா. அது மூலமா தான் இவங்க யங்கா உயிர் வாழ முடியும்ன்றத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அவளுடைய பவர் ஃபுல்லத்தையுமே யூஸ் பண்ண டக்குனிவா காக்காவா மாறி மறைஞ்சு போயிட்டா. ஸோ இதெல்லாம் பார்த்த எல்லாருமே ஷாக்காகிறாங்க. நம்ம ஹீரோ வேகமா வந்து ஹீரோயினுக்கு எல்லாம் போர்வையும் போட்டு போர்த்தி விட, இதை வெளியில இருந்து பார்த்தா அந்த வண்டிக்காரனும் ஷாக்காகிறான். அப்போ இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு மிரண்டு போக, ஆனா பார்ல உள்ள இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு அகைன்ஸ்டா மாறுறாங்க. ஏன்னா ஹீரோயின் அந்த சூனியக்காரி தேடி வந்தா இல்லையா, அப்படின்னா இவளும் ஒரு சூனியக்காரி, இவளை நம்ம விடக்கூடாதுன்னு ஒருத்தன் கத்தியெல்லாம் தூக்கிட்டு வரான். ஆனா நம்ம ஹீரோ தான் பயங்கரமா சண்டை போடுவான் இல்லையா, அதனால கத்தியை காமிச்சு மிரட்டி யாரும் கிட்ட வந்து அவங்கள போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு ஹீரோயின் அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போறான். ஸோ உள்ள இருந்தவங்க எல்லாம் ஒழுங்கு மரியாதையை அவளை விட்டுரு, அவ வந்து ஒரு சூனியக்காரி, அவளை நம்ம கொலை பண்ணணும் அப்படின்றதுக்குள்ளேயே கரெக்டா நம்ம வண்டிக்கார வண்டி எடுத்து வந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்திட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா காக்கா சூனியக்காரி அவளுடைய இடத்துக்கு வந்துடுறா. ஸோ இப்பவும் தோத்து போயிட்டா இல்லையா, ஸோ பயங்கர ஆக்ரோஷமா அவளுடைய அந்த தங்கச்சி சூனியக்காரிட்ட பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறத இந்த தலைவி சூனியக்காரியும் கேட்டுறா. என்ன சொல்றீங்க, அப்ப இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் பான் கிடையாதா, 2வது பொண்ணை தான் இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் பொண்ணை தான் நம்ம தூக்கிட்டு வரணும், ஏன்னா அவ மூலமா தான் ரிச்சுவல் நடக்கணும், இல்லைனா என்ன ஆகும் தெரியும்ல, நம்மளுடைய முடிவே இதுதான், இந்த சந்திர கிரகணத்துக்குள்ள அதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல மற்ற சூனியக்காரிங்களுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பதான் அந்த தலைவி புது பிளானை போடுறா. இந்த அக்காக்காரியை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா அந்த ஹீரோயின் வருவா, இவளை நம்ம பெயிட்டா யூஸ் பண்ணி அவளை பிடிச்சிடலாம் அப்படின்னு 3 சூனியக்காரிகளும் சிரிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அந்த ஓனாயை ஃபாலோ பண்ணிட்டே அவங்க வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ வண்டியில வரும்போது இந்த வண்டிக்காரன் பயத்திலேயே, அப்படின்னா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா, ஆமா ஒருவேளை அவ சூனியக்காரியோ அப்படின்னதும், அவ சூனியக்காரி இல்லை இளவரசி அப்படின்னு ஹீரோ சொல்றான். இளவரசியா, என்னை ஏமாத்திட்டீங்க, அவ ஒரு சூனியக்காரிடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனை திட்டிட்டே வர, என்ன ஏன்டா திட்டுற, பின்னாடி மயக்கத்தில் இருக்கால அவளை எழுப்பி திட்டு அப்படின்னு வண்டிக்காரனும் புலம்பிட்டே வரும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிட்றாங்க. எனக்கு நிறைய விஷுவல்ஸ் தெரிஞ்சுது, இந்த சந்திர கிரகணம் வர்றதுக்குள்ளே நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆகணும், சீக்கிரமா வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு முன்னாடி வரவும் இவன் பயந்துட்டான். ஐயோ என்னை விட்டுருமா, என்னை எதுவும் பண்ணிட மாட்டல அப்படின்னு பயப்பட, என்ன சொல்றீங்க, எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டதும், உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, பார்ல வச்சு அந்த சூனியக்காரியே நீ தோக்கடிச்சியே, அது மட்டும் இல்லாம நீ ஒரு சூனியக்காரி மாதிரி தான் தெரியற அப்படின்னதுமே ஹீரோயின் ஷாக்காகிறாங்க. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் அந்த 3 சூனியக்காரிகளையும் எதிர்த்து தான் நிக்கிறேன், நான் ஒரு சூனியக்காரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது.
போகுது. என்னன்னு ஜூம் பண்ணி பார்க்குறான். பார்த்தா தூரத்தில் இவளை வேட்டையாடுறதுக்கு அந்த மொட்டை பசங்களுடைய கேங் வந்துட்டு இருக்குது. அதான் அந்த பார்ல இருந்தவங்களுடைய கேங். ஹீரோயினுக்கும் டைம் போக போக இந்த மாதிரி சில பவர்ஸ்லாம் வருது. ஸோ இதை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்ல மற்றவங்களும் ஷாக் ஆகுறாங்க. உடனே ஒரு சின்ன பிளான் போடுறாங்க. ஸோ கட் பண்ண அடுத்தது அந்த வேட்டைக்காரங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வண்டி நிற்கிற இடத்துக்கு வந்துட்டு இதுக்குள்ளே தான் அந்த சூனியக்காரி இருப்பா, அவளை வேட்டையாடணும் அப்படின்னு பக்கத்தில் வரும்போது உள்ளே இருந்து நம்ம ஹீரோ வரான். என்ன மொட்டத்தில் எங்கே வந்திருக்க, எந்த இடத்துக்கு வந்திருக்க தெரியுமா, இது யாருடைய வண்டி தெரியுமா அப்படின்னதும் எனக்கு தெரியும், அவள் ஒரு சூனியக்காரி, அவளை வேட்டையாடாம நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னதும் ஓ சூனியக்காரியே நீ வேட்டையாடிடுவியா, அவள் நினச்சவங்க எல்லாத்தையுமே எரிச்சிடுவா அப்படின்னு பயமுறுத்தினதுமே இவங்க பயந்துட்டாங்க. நீ என்ன பயமுறுத்தலாலுமே நான் அவங்களை விட மாட்டேன்ற மாதிரி இவங்களும் அட்டாக் பண்ண வராங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோயினும் அந்த வண்டிக்காரனும் எங்க நடந்து போயிட்டு இருக்காங்கன்னா அந்த மலை உச்சியில ஏறிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிளானே இதுதான். நம்ம ஹீரோவை வண்டியை வச்சு திசை திருப்பிட்டு இவங்க இந்த வழியா வந்து அந்த இடத்துக்கு வேகமா போறது தான். ஸோ அதே மாதிரி இவங்க இந்த கேப்ல இங்க மலை ஏற ஆரம்பிக்க அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுறான். அவனும் ஒரு இளவரசன் தானே. ஸோ இவங்களுடைய ராஜ்யமே சண்டை போடுற ராஜ்யம் தான். ஸோ ஸ்வாடை வச்சு சும்மா வெளுத்து வாங்குறான் எல்லாத்தையுமே. அப்படி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இவனும் அந்த மலையை நோக்கி வர ஆரம்பிக்க அதே சமயத்துல நம்ம ஹீரோயினும் வண்டிக்காரனும் மேலே ஏறிட்டு இருக்காங்க இல்லையா, அதுவும் செங்குத்தான மலையில எப்படியோ பிடிச்சி ஏறிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தடுமாறினாலும் மரணம் தான். நம்ம நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே வண்டிக்காரன் மேல இருந்து தடுமாறி போத்துன்னு கீழே விழுறான். அவ்வளவுதான், என்னுடைய கதை முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு புலம்பிக்கிட்டே கீழே விழும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் மேலே ஏறிட்டு அவளுடைய பவர் யூஸ் பண்ணி இவனை கேட்ச் பிடிச்சிடுறா. ஸோ இவனால நம்பவே முடியல. ஐ ஜாலி, நான் பறக்கிறேன், நான் உயிர் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா மேலே ஏறி வரேன். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பாதி வழியில ஏறி இருப்பான். அப்புறம் என்ன, அவனை பிடிச்சி மொத்தமா 2 பேரும் மேலே ஏறிட்டாங்க. ஸோ மேலே வந்து பார்த்தா மேலே அந்த கேட் இருக்குது. அதான் அந்த சூனியக்காரிங்க மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கான கேட். ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அவளுடைய கையை பார்த்தா அதில் பவர்லாம் வெளிப்படுது. ஸோ பயந்துக்கிட்டே ஹீரோ பார்த்து நானும் ஒரு சூனியக்காரியா அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரு, நீ சூனியக்காரிலாம் கிடையாது, நான் பார்த்ததுலேயே நீ தான் ரொம்பவே நல்ல பொண்ணு, ஒரு ஓனாயோடைய நல்ல ஃப்ரெண்டு, ஒரு அக்காவுக்கு நல்ல தங்கச்சி, ஒரு ராஜாவுக்கு ஒரு நல்ல பொண்ணு, உன்னை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ற மாதிரி ஹீரோயினுக்கு நிறையவே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் அந்த சைடில் இருந்து வெளிச்சம் வருது. ஸோ நமக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு வேகமாக அதுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சூனியக்காரி அந்த சீல்டையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டா. ஏன்னா இவங்க இப்போ இந்த ரிச்சுவல் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. சந்திர கிரகணம் வரப்போகுது இல்லையா, அதனால. ஸோ அந்த தங்கச்சி பொண்ணையும் அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்க இங்கே இந்த கேப்பில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூட அந்த வண்டிக்காரன் வரல, ஏன்னா அவன் பயந்து வெளியே நின்றுட்டு இருக்கிறான். ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டாங்க. அதே சமயத்தில் இங்கே இந்த அக்கா காரிக்கு எல்லாமே தெரிஞ்சு போகுதுல்ல, தங்கச்சியை நம்மளை பேட்டா வச்சு தான் பிடிக்க போகிறாங்க. ஸோ நம்ம ஏதாவது அவளுக்கு இண்டிகேட் பண்ணணுன்றதுக்காக பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. அடியே தங்கச்சி இங்கே வந்துடாத, உன்னை பிடிக்கிறதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தப்பிச்சு போயிடுன்ற மாதிரி கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக சத்தம் கேட்கறதுக்குள்ளேயே அந்த சூனியக்காரி இவளுடைய சவுண்டே ஆஃப் பண்ணிட்டா. இவ எவ்வளோ கத்தினாலுமே அவளால் பேச முடியல. அதே கேப்பில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த இடத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க. அப்போ கரெக்டாக சந்திர கிரகணமும் ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்களும் அப்படியே ரிச்சுவல் ஆரம்பிச்சிட. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்கள் ஒளிஞ்சிருந்தக்கோ நான் என்னுடைய அக்காவை காப்பாற்றுறேன் அப்படின்னு வேகமாக போய் அவளுடைய அக்காவுடைய கையில் இருக்கிற மந்திரத்தெல்லாம் கலட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அக்கா வந்து கத்துறா, அடியே இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடு, ஒன்னை தான் பிடிக்க இவங்க இந்த பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு கத்தி பேசுறா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தெளிவாக புரியல. ஆனால் அதுக்குள்ள சைடில் இருந்து 3 சூனியக்காரிங்களும் வராங்க. ஏன்னா இவங்களுடைய பிளானே இது தானே, செட் பண்ணி வச்சு கரெக்டாக நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அக்காவை கழட்டி விட்டுறா. ஸோ அக்கா போயிடுறா, ஆனால் தங்கச்சி வசமாக மாட்டிக்கிட்டா. ஸோ இப்போ கரெக்டாக சந்திர கிரகணமும் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் என்ன, சுற்றி நின்று 3 பேரும் மந்திரம் சொல்லி ஹீரோயினுடைய உடம்ப தலைவிக்கு எடுக்க பார்க்குறாங்க. ஹீரோயினும் எதிர்த்து போராட பார்க்குறான். ஆனால் அவளால் தப்பிக்கவே முடியல, அந்த இடத்த விட்டு வெளியில் வரல. இங்கே இந்த அக்காக்காரி ஹீரோ கிட்ட கத்தி சொல்ற, இந்த மாதிரி மேலே இருக்குல்ல அந்த சந்திர கிரகணம் மட்டும் முழுமை அடைகிற வரை இவங்க இந்த மந்திரத்தை சொன்னா ஹீரோயினுடைய உடம்ப அவங்க எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு புலம்புனதுமே ஹீரோவுக்கு அவ செய்கை மூலமாவே புரிஞ்சு போகுது. ஐயோ அப்படின்னா ஹீரோயின் பாவம்னு சொல்லி வேகமா அட்டாக் பண்ண போறான். ஆனா அந்த சூனியக்காரி கிளவி நம்ம ஹீரோவை தூக்கி எறிஞ்சிட்டா. ஸோ அவ்வளோதான், இவங்களால எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமா சக்தி உறிஞ்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது கடைசியா நம்ம வண்டிக்காரன் வரான். ஒழுங்கு மரியாதையை அவங்கள விட்டுருங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க. ஆனா இவனுடைய பேச்சு தான் எங்கேயும் எடுபடாது இல்லையா, இவனுடைய பேச்சு எடுபடாது. ஆனா இவனுடைய எலியோடைய பேச்சு எடுபடும்ல. ஸோ அந்த எலி என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு அந்த தங்கச்சி சூனியக்காரியோடைய உடம்புக்குள்ள போயிடுது. அதான் அந்த காக்கா சூனியக்காரியோடைய உடம்புக்குள்ள. அது அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ண. ஸோ இதனால மந்திரத்துல கொஞ்சம் விரிசல் ஏற்படுது. 3 பேராலையுமே ஒன்னா சொல்ல முடியல. தலைவி வந்து கத்துறா, ஒழுங்கா மந்திரத்தை சொல்லு அப்படின்னதும் அவன் வந்து எலி போயிடுச்சுன்னு அவன் கத்துறா. இந்த கேப்ல நம்ம அக்காக்காரி வர கொஞ்சம் துணியெல்லாம் ஒன்று சேர்த்து அதை தூக்கி இன்னொரு சூனியக்காரி மேல எரிய அவ அதுல லைட்டா டிஸ்ட்ராக்ட் ஆகுறா. ஸோ இதனால மந்திரம் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே ஃபீல் ஆகுது. சந்திர கிரகணமும் அப்படியே முடிவுக்கு வருது. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அந்த தலைவி அவளுடைய உடம்பை விட்டு பிரியிறா. ஆனா நம்ம ஹீரோயினோடைய உடம்புக்குள்ள போக முடியல. ஸோ பிரிஞ்சதுனால மற்ற 2 சூனியக்காரியோடைய உடம்பும் பிரியுது. அப்படியே அவங்க அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்களால இனிமேல் அடுத்த உடம்புக்குள்ள
அவங்களால போக முடியாது. அவங்க உடம்பு அப்படியே உருகி தங்கமாகவும் சில டைமண்டாகவும் விழுந்துருது. ஸோ எப்படியோ கடைசியில் நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்றாங்க. ஸோ இதை பார்த்து எல்லாத்துக்குமே சந்தோஷம். அதுலேயும் நம்ம வண்டிக்காரனை பாருங்க, நைஸாக அந்த டைமண்டையும் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறான். அப்புறம் என்ன, அக்கா தங்கச்சி ரொம்ப எமோஷனலாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. கடைசியாக எல்லாருமே ஒன்றா அந்த அரண்மனைக்கு வராங்க. வண்டிக்காரன் தான் இப்போவும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறான். அந்த உல்ஃபும் கூட தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த சூனியக்காரி தீயினால எரிச்சிருந்திருப்பா இல்லையா, அந்த தீ அணைக்கிறதுக்காக இப்போ மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ இவங்களுடைய சாபமும் முடியுது. அதே டைமில் இப்போ அரண்மனைக்கு வந்துட்டுறாங்க. வாசலில் தான் ராஜாவும் ராணியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ராஜாவுக்கு அக்காக்காரி தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சதுமே ரொம்பவே சந்தோஷம். ஆனால் வண்டியில் இருக்கிற நம்ம ஹீரோயினை அப்படியே ஒரு பாசமாக ஏக்கத்தோட பார்க்குறாரு. இவ்வளோ நாள் அவளை மதிச்சிருக்க மாட்டாரு. இப்போ மெல்ல வந்து கை கொடுத்து கீழே இறக்கி விட்டுட்டு, என்னை மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா, நம்ம எல்லாத்தையுமே முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா, நான் உன்னுடைய அப்பாவா நீ என்னுடைய பொண்ணா அப்படின்ற மாதிரி எமோஷனலாக கேட்க ஹீரோயினும் கட்டி பிடிச்சிக்கிறா. அப்புறம் என்ன, அந்த இடமே ரொம்பவே சந்தோஷமாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜா இப்போ நம்ம ஹீரோவை அக்காக்காரி கூட கை கோர்த்து விடவும், ஆனால் அக்காக்காரி என்ன சொல்லிட்டேன்னா, இல்லைப்பா என்னால் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் வந்து இப்போ செகண்ட் பார்ன், நான் தான் 2வது குழந்தை. ஸோ எனக்குன்னு இப்போ நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. அதனால நான் எனக்கு பிடிச்சதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட. ஸோ நம்ம ஹீரோவுக்கும் மனசுக்குள்ள ஹீரோயின் நினைப்பா தான் இருக்கும். அதனால அவனுக்கும் சந்தோஷம் தான். அதே மாதிரி இந்த அக்காக்காரி எங்கே வரானா, அவளுக்கு இந்த டிராயிங்னா ரொம்பவே பிடிக்கும்ல. அது போக அந்த மந்திர மேப்பையும் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதில் இவங்களுடைய ராஜ்யத்தை அழிச்சதுக்கான இதெல்லாம் எரிஞ்சு போயிருக்கும் இல்லையா. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இவன் அந்த இடத்த ட்ராப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் மறுபடியும் காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ வந்திருக்கிறான். என்ன சொல்கிறதுனே தெரியல. மெல்ல க்யூட்டாக அவன் ஸ்டைலில் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ண நம்ம ஹீரோயினாலே நோ சொல்ல முடியல. அப்படின்னா நீ காட்டுக்குள்ளே வாழ அதிகமாக பழகிக்கணும், பரவாயில்லையா அப்படின்னதும், நான் எங்கே வேணால் வாழ்வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படின்னா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தள்ளி விட்டு அப்படியே ஸ்லைட் ஆகி போகிறாங்க. ஸோ கடைசியாக அங்கே நம்ம ஹீரோயின் ஒன்று சேர்ந்த மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.